பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்கிலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தேலையானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங், இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது,
இந்த எஜுகேஷன், அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அது தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களே ஆனால் குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு வந்து சொல்லி கொடுக்கறது, சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது. அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே புத்திர காரனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குரு பலம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில்
திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம். அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியோட தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையாக? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அது தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்கும் சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து
கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக இருக்கு ஐயா, கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும் 9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்தார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்? ஜென்ம குரு வனத்திலே. வனத்தில் என்ன ராமன் வனத்துக்கு போனது அது அந்த காலகட்டங்கள். இப்போ இருக்கிற இடத்த விட்டு பதவி உயர்வு எல்லாம் கிடச்சிருச்சு, போய் செட்டில் டவுன் ஆகுவீங்களா அப்படின்றதான் இந்த குரு பெயர்ச்சி. அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரார். யாரோட வீட்டில் வராரு? புதனோட வீட்டில் வராரு. புதன் கல்விக்காரகன், ஞானக்காரகன், அதாவது படிப்புக்கு அதிபதி. அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்ததுனால கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணத்துக்கு உண்டான தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக விலகக்கூடிய காலகட்டங்கள். அது என்ன சாமி, 10ல் சனி பகவான் இருக்காரு, ராகு வேற இருக்காரு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். இப்போ 2 பாவகிரகங்கள் அங்கே சேர்ந்துருக்கிறாரு. அப்போ உத்தியோகத்தில் இடமாற்றியாச்சு, இடமாற்றின இடத்துல செட்டில் டவுன் ஆயாச்சா? செட்டில் டவுன் ஆயாச்சு. குரு நின்ற இடத்த முன்னேற்றுவார், குரு நின்ற இடத்த பலப்படுத்துவார், நின்ற இடத்த பலப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த பலப்படுத்துவார். நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள். வாக்குஸ்தானம் அப்படின்றது, வாக்குஸ்தானத்திலே தனித்து நிற்கிற அந்தணன், அதுவும் குரு. நீங்கள் நல்ல காரியம் செஞ்சீங்க, நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உடனடியாக கைமேல் படம் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது தனம். தனத்துக்கு அதிபதியே குரு, அவரே தனஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அப்போ தனத்துக்கு அப்படியே பைப்பை திறந்தா எண்ணெய் கொட்டுற மாதிரி பணம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. அப்போ பாக்கியெல்லாம் எப்படி இருக்கு பார்ப்போமா? அவர் வந்து பார்க்குறாருல, விசேஷ பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அந்த நின்ற இடத்த வலுப்படுத்திட்டாரு. அப்போ 5ஆம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார், 7ஆம் இடத்தை எப்படி வலுப்படுத்துவார், 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார்னு சொல்றீங்களா? ஐயா, அருமையாக சொன்னீங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே வந்து உட்காந்துருக்கார். அது அருமையாக சொன்னீங்க. அதாவது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஒரே வார்த்தையில் சொன்னீங்க. எண்ணெயை கொட்டுற மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டிகிட்டே இருக்கும் அப்படி சொன்னீங்க. இதில் என்ன இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, குரு வந்து அவருடைய 7ஆம் பார்வையில் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய செலாவணி உங்கள் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது திடீர் ஜாக்பாட் அடிக்கிறது, மறைந்த இடத்துல இருந்து பொருள் வர்றது, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதை குருவே பார்க்குறார். அதுவும் தன்னுடைய வீடு. ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கலைத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, கலைத்துறை, அது தவிர இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, பால் சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ராஜயோகம் வரும். தடான்னு வந்து பணம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை சப்தம பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் விழுறது பெரிய விசேஷம். அதனால ஜோதிஷ சாஸ்திரத்தில் நம்ம 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றோம், மறைஞ்சு வாழ்ற ஸ்தானம் அப்படின்றோம். அந்த இடத்துல குரு பார்க்கறதுனால எப்படி? ஆனால் தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்துலேருந்து அதீதமான பொருட்கள் வரும். அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி ஆரம்பிப்பீங்க, அது பெரிய அளவுக்கு பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்பும் பெரிய அளவுக்கு முதலீடுகளும் உங்களுக்கு வரும். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணால் இது நல்லா இருக்கும், அது ரொம்ப நல்லபடியாக வரும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், கம்யூனிகேஷன் சைடில், ஏரோநாட்டிக் சைடில், இதிலெல்லாம் பண்ணுறவங்களுக்கு
பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, சின்ன திரை நட்சத்திரங்கள், அதாவது இந்த ஹீரோயின்ஸ், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புது அக்ரிமெண்ட் சைன் ஆகும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறாருல ஐயா. ஆமாம், அதனால் வந்து பேச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல நளினம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம்னு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்திலேயே போய் குரு உட்கார்றதுனால பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதை தவிர உங்களுடைய பேச்சில் மூலியமாக உங்களுக்கு அதீதமான பணம் வரும், லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதனால் வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்தும் வரும், நினைக்க முடியாத லாபங்கள் வரும். தொழில் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையில் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு. இந்த 6ஆம் பார்வையில் பார்க்குறதுனால புதுசாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு வேலை, இவ்வளோ நாளாக வேலைக்கு பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கும். இடம் விட்டு இடம் மாறி போகக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் மூலியமாக அதிக பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பு, பண வரவிற்கு பஞ்சமில்லாத இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய காலகட்டம். இதற்கு மேலே வந்து புதுசாக வந்து கடன் வாங்குவீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டு கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்கன்னா, கடன் வந்து உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் அதிகமாக பெருக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக கடன் கேட்டுகிட்டே இருப்பீங்க, அதில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய கடன், அதுவும் சுப கடன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐயா, நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு குருவும் சனியும் பார்க்கறதுனால சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஏதாவது முன்னேற்றம்? அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் சீரடையும், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சட்டங்கள் கடுமையாக்கப்படும், சட்ட ஒழுங்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். பணம், அதாவது ஃபினான்ஷியல் இது டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய பண வருமானங்கள், பணம் செலவழிப்பு, இது எல்லாமே சரியாக வகுக்கப்படும். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் பார்வையாக குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதில் வந்து சனியும் ராகுவும் 2 பேரும் இருக்காங்க. குரு சண்டாள யோகம்னு சொல்லக்கூடியது குரு சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால. ஆனால் சனியும் ராகுவும் அதீத சுகமாகிடுறாங்க. 10ஆம் இடம் வந்து ரொம்ப ஏற்றமாக போகிறது. இப்போ இந்த 10ஆம் இடம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? 10ஆம் இடத்துல வந்து குரு பார்வைப்பட்டு சனியும் ராகுவும் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? முதல்ல 6ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். அப்போது உத்தியோகத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உத்தியோகத்துக்கு தொழிலுக்கும் சம்பந்தம் வருது. அப்போ 6ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படின்னு, 10ஆம் இடமாக இருந்தால் வேலை கிடச்சிரும், இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரியான பொசிஷனில் இருக்கிறது. அதுலேயும் வந்து இந்த சனியும் ராகுவுமே வந்து நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனியும் ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுல அபரிமிதமான இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையில். அந்த மாதிரி வரும்போது இந்த தொழில்கள்லாம் வந்து விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், கடன் வாங்கியாவது விருத்தி அடையக்கூடிய, மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால திடீர்னு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லா துறைகள்லையுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஏற்றம் பெறக்கூடிய காலமாக அமையக்கூடிய, பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறது. ஐயா, இப்போ இருக்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல இதுவாக இருந்தாலும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த குரு மாற்றத்தில் வருதுன்னு சொல்லுங்க ஐயா. சுக்கிரனோட வீட்டிலேருந்து புதனோட வீட்டுக்கு குரு மாறுறாரு. சரி, அவர் பார்க்கறது 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது இவங்களுடைய குருவுடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வேலையில் சின்ன சின்ன போராட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி 5ஆம் பார்வை பார்க்குறாரு, பார்த்த இடம் நல்லா ஆகும்னு சொல்கிறீங்க, கூடவே ப்ராப்ளம் வருன்றீங்களே. அவர் நேர் எதிரியான சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. அதனால் உத்தியோகத்தில் சில சர்க்கிள்கள் நம்ம போவோம், கிடைச்சிரும்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்காதுன்னு நினச்சிட்டு போகிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய தொடர்பு வரும், வாய்ப்பு வரும். ஃபஸ்ட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டு அதுக்கு அடுத்தது பிரம்மாண்டமான வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் இருந்தாலும் அவர் தேவகுரு, இவர் அசுரகுரு. அதனால் இந்த காலகட்டங்களும் உண்டு. அதை தவிர பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல வருது. 8ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம்.
அந்த மறைவு ஸ்தானம் அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு தன செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பார்த்தீங்கன்னாக்க பிஆர் விசா சிட்டிசன்ஷிப்பு இதில் வாங்கிறதுல சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ நம்ம இந்த இப்போ நேரடியாக போய் முயற்சி பண்ணி பிஆர் சிட்டிசன் எடுக்கிறதோட ஒரு ஏஜென்ட் மூலிமா போய் அவருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவானை பார்க்கறதுனால குரு சண்டால யோகமாக இருக்குது. நீதித்துறையில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குருவும் சனியும் பார்க்கறது குரு சண்டால யோகம். அங்கே ராகுவும் இருக்கிறதுனால நீதித்துறையை சேர்ந்தவங்க அபரிமிதமான நம்பிக்கையில் ஒரு சில தீர்ப்புகளை கொடுத்து சில சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், ஆனாலும் நீதித்துறையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்போ இந்த குரு மாறுறதுனால ஒரு சில பேருக்கு நல்ல காரியங்களும் ஒரு சில பேருக்கு அந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவின் தன்மை குறைவாக இருக்கிறதுனாலையும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த கோயிலுக்கு போகணும், எந்த கிழமையில் போகணும்? அதாவது பார்த்தசாரதி கோயில் நம்ம சென்னையில் வந்து திருவல்லிக்கணியில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போய் அவங்களால முடிஞ்ச இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். ரெண்டாவது தனகாரகன் குருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருஸ்தானத்துக்கு உடையவராக இருக்கிறதுனால அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகங்கள் நோட்டு புஸ்தகங்கள் எழுதுறதுக்கு உள்ள பேனா பென்சில் சம்மந்தப்பட்டது இதையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தர்மமாக, அதாவது ஏழை குழந்தைகளுக்கு தர்மமாக பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும் கோச்சார ரீதியில் தசாநாதன் புத்திநாதன் அதெல்லாம் சரியில்லைன்னா கூட இந்த குருவை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தசாரதி கோயில் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருந்து உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும். ஐயா, அவருக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுவும் பண்ணலாமா ஐயா? நல்லா பண்ணலாம். குரு மாறின பிறகு குரு மாறினதுக்கப்புறம் அதாவது குருவுக்கு போய் பண்ணுங்க. பார்த்தசாரதிக்கு போய் அங்கே வந்து குருமஞ்சனம்ங்கிறத திருமஞ்சனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும். அந்த திருமஞ்சனம் பண்ணலாம் ஐயா. அந்த திருமஞ்சனம் பண்ணது அபிஷேக தீர்த்தங்களை வாங்கி சாப்பிட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இதில் கவனிச்சிங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட அவரே குருவாக இருந்து கொடுத்ததுனால அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படுறது. அதனால் வந்து அவர் போர்க்களத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்ததுனால எல்லாரும் வந்து அவர் குருவுக்கு உண்டான பிரீத்திகள் எல்லாமே அவருக்கும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக குருவுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமோ எந்த ஒரு கஷ்டங்களாக உங்களுக்கு வந்ததே ஆனால் குருவின் மூலியமாக நிச்சயமாக அதெல்லாம் அகலக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். சரி, இப்போ பார்த்தலையானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மொத்தமாக இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்களேனா ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சமில்லை. எண்ணெய் கொட்டுற மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாத கொட்டக்கூடிய அளவுக்கு பணம் வரும். திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். மறைந்திருந்த இடத்திலிருந்து பொருட்கள் அதிகமாக வரக்கூடிய காலம். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்ஷோர் ப்ராஜெக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் வெளிநாடு போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் 1 year 2 yearsன்ற ஷார்ட் ட்ரிப் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து இது சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது தவிர பார்த்தீங்களேனால் இந்த இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, அதாவது இந்த துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அது தவிர இந்த பால் பதனிடும் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். என்ன சார் யோகம்னு சொல்கிறீங்க, கடன் வாங்குறதுன்னா வால்யூம் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்குன்னு நீங்கள் வந்து புதுசாக கடன் வாங்குறதன் மூலியமாக லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் அதிபதியே உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். அதனால் நீங்கள் எந்த அளவு கடன் வாங்கினீங்களோ அந்த அளவுக்கு 10 மடங்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக பண வரவு, அதாவது
லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்களேயானால் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அதாவது சக்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அது தவிர இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அது தவிர கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான உபாதைகள் இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது. இது தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம். புதிய தொழில், புதுசாக ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். 90 விழுக்காடு உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.